எரியவே எரியாது வாழை மட்டை, அதுவும் பச்சை வாழை மட்டை எரியவே எரியாது. அந்த வாழை மட்டைகளால் அவங்களுடைய அம்மாவுடைய அந்த உடலை மூடுறாங்க. தீ எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவெண்காடர் அதாவது பட்டினத்தார் வந்து ஒரு இடத்துல இருந்து தமிழில் அவ்வளோ அழகாக பாடுறாராம். அந்த வார்த்தை ஜாலத்தில் இருந்து வந்த அந்த ஞானம் வந்து தீயாக மாறி அந்த பச்சை மட்டை எரிந்ததான். ஒரு கூர்மையான கட்டையில் முழுக்க எண்ணெயை தடவி அது மேலே ஒரு மனிதரை உட்கார வச்சுருவாங்களாம். அந்த வழவழப்பு காரணமாக அந்த மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டையில் இறங்கி உடல் இரண்டாக பிரிஞ்சு அவங்க இறந்து போவாங்களாம். ரொம்ப கொடுமையான தண்டனை இது. இந்த தண்டனையை வந்து பட்டினத்தாருக்கு கொடுத்துட்றாங்க. பட்டினத்தாருக்கு எல்லாமே செய்து பட்டினத்தாரை தூக்கி அந்த கட்டை மேலே உட்கார வைக்கும்பொழுது அந்த கட்டையை ரெண்டாக உடைஞ்சிருச்சான். நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மேஜிக் செய்கிறேன், நான் இங்கே மறைகிறேன், வேறு இடத்துல இருந்து மறுபடியும் வருவேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை எடுத்து மூட சொல்கிறாரு. குழந்தைங்களும் அந்த கூடை எடுத்து அவரை மூடுறாங்க. அடுத்தது வேறு இடத்துலேருந்து வராரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல குழந்தைங்க கூடையை வச்சு மூடுறாங்க, வேறு இடத்துலேருந்து வராரு. இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நடக்குது. கடைசி முறை கூடை எடுத்து மூடுறாங்க, தாத்தா வரவே இல்லை. நாங்கள் எல்லாருமே விளையாடணும், அவர் நாங்கள் இப்போ ஸ்வீட்லாம் கொடுத்தாரு, இப்போ அவர் ஆளை காணோம் அப்படின்னோடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகிடும். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கூடை, அவங்க அந்த பட்டினத்தாரை மூடி வச்சாங்களா ஒரு கூடையை வச்சு, அந்த கூடையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு லிங்கம் இருந்துதான். ஸ்கந்தகுரு நேயர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது நம்ம கூட இருக்கவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேரான விஷயம் தான் சொல்லணும். ஆனால் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் பட்டினத்தார். பட்டினத்தாருக்கு வந்து அவருடைய மகன் கொடுத்த ஒரே ஒரு ஓலைச்சுவடி அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்டினத்தார் அப்படின்னா ஒருத்தர் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது, 2-3 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், இன்னொருத்தர் கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 3வதாக ஒரு பட்டினத்தார் இருக்கார். அவருடைய காலம் என்ன அப்படின்னு சரியாக தெரியல. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பட்டினத்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டினத்தாரை பற்றி. பட்டினத்தார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து சிவநேசன் ஞானக்கலை அப்படின்றவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு திருவெண்காடார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. திருவெண்காடில் இருக்கக்கூடிய ஈசனை வேண்டி பிறந்ததால் இந்த குழந்தைக்கு திருவெண்காடார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவர் தான் பிற்காலத்தில் பட்டினத்தார் அப்படின்னு பேர் மாறி இருக்கு. அதாவது நாம் இன்னைக்கு பேசக்கூடிய 2வது பட்டினத்தார் அவர் தான். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா வாணிகம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அதாவது வாணிகம் செய்கிறது அப்படின்னும் பொழுது அரசாங்கத்தை விட இவங்க கிட்ட பணம் அதிகமாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவர் பிறந்திருக்காரு. அவருடைய ஸ்டோரியில் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டினத்தாருடைய வீட்டு கதவு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியில் இருந்து தான். அந்த மன்னன், அவங்க அந்த நாட்டு மன்னன் வந்து வரும்பொழுது அந்த வெள்ளி கதவை பார்த்துட்டு, ஒரு மன்னன் என்னுடைய அரசவையிலேயே வந்து வெள்ளி கதவு இல்லை, ஏன் இந்த வீட்டில் இருக்குது, ஒரு வாணிபம் செய்கிறவங்க வீட்டில் ஏன் இந்த கதவு இருக்கணும், தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தாரை கூப்பிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. திருவெண்காடாரை கூப்பிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, வெள்ளி கதவை ரிமூவ் பண்ணிடுறாரு. ராஜா சொல்லியாச்சு, அதனால வெள்ளி கதவை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்க கதவை போடுறாரு. உடனே மன்னரோட அந்த சேவகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெள்ளி கதவை தூக்க சொன்னீங்க, பட்டினத்தார் வந்து தூக்கிட்டாரு, ஆனால் வெள்ளி கதவுக்கு பதிலாக தங்க கதவை போட்டிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாக்கு உடனே கோவம் வந்துடுது. கிளம்பி பட்டினத்தார் வீட்டுக்கு போகிறாரு. நான் உங்ககிட்ட வெள்ளி கதவை ரிமூவ் பண்ண சொன்னேன், ஆனால் நீங்கள் ஏன் தங்க கதவு போட்டிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு, அதாவது திருவெண்காடர், அது வரைக்கும் ஒரு பட்டினத்தார் கிடையாது, திருவெண்காடர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா நீங்கள் வெள்ளி கதவை தூக்க சொன்னீங்க, நான் தூக்கிட்டேன், ஆனால் தங்க கதவு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை, அதனால் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. அவருடைய ஆளுங்களை கூப்பிட்டு வெளியே இருக்கக்கூடிய முத்து பந்தல், பட்டினத்தார் வீட்டு வாசலில் பந்தல் போட்டிருக்குமா, அதுலேயும் எதனால் அந்த பந்தல் போட்டிருக்குமா, முத்துக்களால் ஆன பந்தல் போட்டிருக்குமா, அதை வந்து எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவோட ஆட்களும் வந்து எரிச்சிடுறாங்க. அடுத்த நாள் முத்து பந்தலை தானே நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவெண்காடர் என்ன தெரியுமா செய்கிறாரு, வைரத்தால் ஆன பந்தல் போடுறாராம். இதை பார்த்துட்டு இவர் கூட நம்மளால் சண்டை போடவே முடியாதுன்னு மன்னரே வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டோரி ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு. இவர் தான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனவர். இப்படி இருந்த பணக்காரருடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வார்த்தை மாற்றிருக்கு.
அதுக்கப்புறம் பட்டினத்தாருக்கு கல்யாணம் நடக்குது. அதாவது திருவெண்காடருக்கு கல்யாணம் நடக்குது. சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. வாரிசு இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் வேண்டுறாங்க. எங்களுக்கு குழந்தை வரம் வேணும், எங்களுக்கு எப்படியாவது குழந்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சிவன் அசரீரியாக என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா அங்கே காட்டுக்குள்ளே ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தையை நீ எடுத்து வள, அதாவது நானே உனக்கு குழந்தையா வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மருத மரங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குமா. அங்கே இவங்களுக்காகவே வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷர் வெயிட் பண்ணி இவங்கக்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறாரு. இவங்களும் சந்தோஷமாக அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு வந்து வளர்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை போகுது. இன்னும் நிறைய வாணிபம் செய்கிறாங்க. இன்னும் பணம் சேர்ந்துட்டே இருக்குது. கணக்கே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு பட்டினத்தாருக்கு, அதாவது திருவெண்காடர் வீட்டில் வந்து பணம் சேர்ந்துருது. குழந்தை வளர்ந்தாச்சு. அடுத்த குழந்தை வாணிபம் செய்யணும், தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு தொழில் செய்கிறதுக்காக போகிறாங்க. பட்டினத்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவுடைய தொழிலை நான் செஞ்சேன், நானும் அதில் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டேன், இப்போ என் பையனும் செய்ய போகிறான், அவனும் பெரிய சக்ஸஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பையன் மருதவாணன் இருக்கார் இல்லையா, ஏன்னா மருத மரம் இருக்கிற இடத்துல இருந்து அவர் வந்ததால் அவருக்கு மருதவாணன் அப்படின்னு பேர். பட்டினத்தார் அதாவது திருவெண்காடருடைய பையன். திருவெண்காடருடைய பையன் வந்து மருதவாணன் போகிறார், அயல் நாட்டுக்கு போகிறாரு வாணிபம் செய்கிறதுக்கு. அங்கேருந்து வராரு. வந்த உடனே தந்தை வந்து ரொம்ப ஆசையாக கேட்குறாரு, அப்பா என்னப்பா எடுத்துகிட்டு வந்த, என்னென்னப்பா கொண்டு வந்திருக்க வெளிநாட்டில் இருந்து நீ அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெறும் இந்த எருது வரட்டி இருக்கும் இல்லையா, அதை கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே திருவெண்காடருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய வாணிபம் செய்யக்கூடிய என்னுடைய பையனாக இருந்துட்டு நீ போயிட்டு இந்த வரட்டியை கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு மருதவாணனை. கோவத்தில் மேலே இருந்த அந்த வரட்டி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்றாரு. அந்த வரட்டியில் ஃபுல்லாக முத்து, வைரம், பவளம், மாணிக்கம் அப்படின்ட்டு விலை உயர்ந்த இந்த ஜெம் ஸ்டோன்ஸு, கோல்டு, சில்வர் எல்லாமே இருந்திருக்கு. ஐயோ நம்ம பையனை அவசரப்பட்டு தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வீட்டுக்கு போகிறாரு. குழந்தைய பார்க்கணும், குழந்தைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவெண்காடர் ஓடுறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே அந்த இடத்துலையே மருதவாணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ என்னை தேடி அப்பா வருவாருமா, வந்தார்னா அவர்கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஒரு பாக்ஸு, அது உள்ள ஒரு ஓலை சூடி வச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. திருவெண்காடர் வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இதை உங்ககிட்ட குழந்தை கொடுக்க சொன்னா, மருதவாணன் கொடுக்க சொன்னா அப்படின்னு கொடுக்குறாங்க. திருவெண்காடர் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்தது. அதை பார்த்த உடனே திருவெண்காடருக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா. அந்த மாதிரி அந்த அந்த மொமெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதற்ற ஊசியும் வாராதே கான் கடைவழைக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 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 ஒரு லைனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஊசி அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு காது இருந்தால் தான் அதில் நூல் போட்டு நம்மளால் தைக்க முடியும், இல்லைனா அந்த ஊசி வேஸ்ட்டு தான். அந்த ஊசி கூட நமக்கு கடைசி வரைக்கும் வராது, நம்ம இறந்தப்புறம் நம்ம கூட வராது அப்படின்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். இதை படித்த உடனே திருவெண்காடருக்கு என்னவோ ஒரு ஞானம் பிறந்துருச்சு போல். என்ன அவருக்கு செய்யறதே தெரியல. இவ்வளோ நாளாக பொன், பொருள், மாணிக்கம்னு சொல்லிட்டு நம்ம அது மேலே கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு இருந்தோமே, அது எல்லாமே தப்பாச்சே. இறை உணர்வு தானே நமக்கு வேணும், ஞானம் தானே நமக்கு பெரிய சொத்து அப்படின்றத திருவெண்காடர் உணர்ந்துக்கிறாரு. இந்த நிமிடம் தான் திருவெண்காடர் அப்படியே பட்டினத்தாராக மாறுறாரு. ஒரு பெரிய சேஞ்ச் ஒரே நாளில். தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு போகிறாரு. ஆடை ஆபரணம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு துணி, அதுவும் வெள்ளை துணி, இடுப்பு மறைக்கிறதுக்கு மட்டும் கிளம்புறாரு. தன்னுடைய சொத்து பத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறாரு. அப்போ அவங்க தாய் கேட்குறாங்க, நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், ஆனால் எனக்கு தேவையானதை செய்யணுமே, நான் இறந்துட்டேன்னா எனக்கான சடங்குகளை நீ செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட்டினத்தார் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா பாசம் இல்லையா, என்னதான் துறவியாகவே இருந்தாலும் அம்மா அப்படின்ற பொழுது அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். ஏன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம். அடுத்து அந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதா தான் இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சின்ன காயினை எடுத்து அவருடைய துணியில் கட்டுறாரு. இந்த காயின் வந்து என்னைக்கு அவிழ்ந்து விழுதோ அன்னைக்கு நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு திருவெண்காடர். அதாவது பட்டினத்தார் வந்து கிளம்பிடுறாரு. நிறைய இடங்களுக்கு போகிறாரு, ஞானத்தை தேடி அலைகிறாரு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிற்றின்பம் தான், இறைவனை அடையிறது மட்டும்தான் பேரின்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி அலைகிறாரு. எல்லா கோவில்களுக்கும் போகிறாரு. தமிழ்நாடு முழுக்க அவருடைய பாதம் படாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சில வருடங்கள் கழித்து அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவங்க தவறிடுறாங்க. அந்த காயின், அந்த நாணயமும் கீழே விழுது. கிளம்பி போகிறாரு. அம்மாவை வந்து அங்கே இடுகாடில் கட்டை மேலே அவங்களோட உடலை வந்து வச்சுருக்காங்க. அவருக்கு பார்த்த உடனே என்னுடைய தாய்க்கு இந்த தீ பத்தாது, நான் ஞான தீ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை வாழை மட்டை இருக்கு இல்லையா, அதாவது எரியவே எரியாது வாழை மட்டை, அதுவும் பச்சை வாழை மட்டை எரியவே எரியாது. அந்த வாழை மட்டைகளால் அவங்களுடைய அம்மாவுடைய அந்த உடலை மூடுறாங்க. தீ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெண்காடர் அதாவது பட்டினத்தார் வந்து ஒரு இடத்துல இருந்து தமிழில் அவ்வளோ அழகாக பாடுறாராம். தன்னுடைய தாயுடைய பாசம், பந்தம், இந்த உலகத்தில் வந்து எது முக்கியம், எதை தேடி நாம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பாட்டாக பாடுறாரு. அதுவும் தமிழில் பாடுறாரு. அப்போ அவருடைய அந்த வார்த்தை ஜாலத்தில் இருந்து வந்த அந்த ஞானம் வந்து தீயாக மாறி அந்த பச்சை மட்டை எரிந்ததான். ஸோ இது வந்து ஒரு பெரிய அதிசயம் நம்ம பட்டினத்தார் செய்ததில் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி அடுத்து ஞான பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய அக்கா ஒருத்தவங்களுக்கு, என்னடா எவ்வளோ செல்வந்தராக இருந்தா நம்ம தம்பி, இன்றைக்கி வந்து நம்ம குடும்ப மானத்தையே வாங்குறானே, ஒரே ஒரு துண்டு கட்டிட்டு ஊரெல்லாம் சுற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு விஷம் கலந்த அப்பத்தை வந்து கொடுத்துட்றாங்க. யாருக்கு? பட்டினத்தாருக்கு. இதை சாப்பிட்டுட்டு அவன் இறந்துட்டானா கூட நம்ம நிம்மதியாக இருந்துடலாம், அவன் இந்த மாதிரி அலையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பட்டினத்தார் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு என்ன தெரியுமா பண்ணுறாரு, தூக்கி அவங்க கொடுத்த அந்த அப்பம் இருக்குல்லையா, அதை தூக்கி அவங்க வீட்டு கூரையில் போட்டுட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, தன்வினை தன்னை சுடும், நீ செஞ்ச விஷயத்துக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டினம் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் தூக்கி போட்டார் இல்லையா அந்த அப்பம், அது அவங்க வீட்டு கூரையில் பட்டு அவங்க வீடு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம தம்பி உண்மையாகவே ஒரு தெய்வ சக்தி உடைய ஆள் தான், நாம் தான் தப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பட்டினத்தார் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாரு. ஒரு காட்டில் ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது. அந்த விநாயகர் கோவிலில் இவர் உட்காந்து தவம் செய்துட்ருக்கார். அவர் இருக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா பத்ரகிரி அப்படின்னு ஒரு அரசரோட இடம் அது. அந்த இடத்துல வந்து இந்த காட்டில் இவர் இங்கே தவம் செய்கிறாரு. பத்ரகிரியோட மாளிகையில் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இரவில் ஒரு பெரிய கொள்ளை நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எல்லாரும் அதாவது இந்த கொள்ளையர்கள் எல்லாம் ஓடி போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்காக, இந்த கொள்ளை நல்லா நடந்தது அப்படின்னா காட்டில் இருக்க விநாயகருக்கு வந்து ஒரு முத்து மாலையை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளை நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்றதால நின்று நம்ம சாமிக்கு கொடுக்குற நேரத்தில் வந்து நம்மளை காவலர்கள் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அந்த முத்து மாலையை அப்படி தூக்கி போட்டுட்டு போகிறாங்களாம் விநாயகர் கோவில்கிட்ட. அந்த முத்து மாலை தியானத்தில் இருந்த பட்டினத்தாருடைய கழுத்தில் வந்து விழுது. முடிஞ்சிருச்சு. பட்டினத்தாருக்கு அந்த மாலை தன் மீது விழுந்தது கூட தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அவர் தியானத்தில் இருக்கார். ஸோ தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். இவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. அடுத்த நாள் விஷயம் வந்து மாளிகையில் எல்லாருக்கும் தெரியுது, அரசவையில் தெரியுது, நேற்று கொள்ளை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. வரும்பொழுது பட்டினத்தார் கழுத்துலேருந்து அந்த ஒரு முத்து மாலையை பார்க்குறாங்க. அப்போ இவருக்கும் அந்த திருட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் அரசவையில் விடுறாங்க. அரசவையில் பார்த்தோம் அப்படின்னா மன்னர் என்ன ஏதுன்னு விசாரிக்கல, முத்து மாலை இவர்கிட்ட தான் இருக்குது, அப்போ இவர் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கழு ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை கொடுத்துறாரு. அதாவது என்னன்னா, ஒரு கூர்மையான கட்டையில் முழுக்க எண்ணெயை தடவி அது மேலே ஒரு மனிதரை உட்கார வச்சுருவாங்களாம். அந்த வழவழப்பு காரணமாக அந்த மனிதர் கொஞ்சமாக அந்த கட்டையில் இறங்கி உடல் இரண்டாக பிரிஞ்சு அவங்க இறந்து போவாங்களாம். ரொம்ப கொடுமையான தண்டனை இது. இந்த தண்டனையை வந்து பட்டினத்தாருக்கு கொடுத்துட்றாங்க. பட்டினத்தாருக்கு எல்லாமே செய்து பட்டினத்தாரை தூக்கி அந்த கட்டை மேலே உட்கார வைக்கும்பொழுது அந்த கட்டையை ரெண்டாக உடைஞ்சிருச்சான். இதை கேட்ட பத்திரகிரியாருக்கு நாம் செய்தது தப்பு, இவர் ஒரு பெரிய ஞானி, தெரியாமல் நாம் வந்து இவர் மேலே பழி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மன வருத்தம். பத்திரகிரி வராரு. வந்து இவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட அந்த ஒரு நிமிடம் பார்த்திங்கன்னா பத்திரகிரியாருக்குமே வாழ்க்கை மாறிடுது. இவ்வளோ நாளாக அரசராக இருந்த பத்திரகிரியாரர் நம்ம பட்டினத்தாரை பார்த்த உடனே எனக்கு அரசவை வேண்டாம், சொத்து வேண்டாம், மக்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சீடராக அவர் அப்படியே போயிடுறாரு. அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கிறாரு. ஸோ இங்கேருந்து பட்டினத்தார் கூட அவருடைய சீடராக பத்திரகிரியார், இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஞானத்தை தேடி அப்படியே சுற்றி அலைகிறாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு நாள் ஒரு திருவோடு வந்து பத்திரகிரியாருக்கு கிடைக்குது. நாம் வந்து துறவி தானே,
ஒரு திருவோடு இருந்தால் என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரகிரியார் அந்த திருவோடை வந்து கையில் எடுத்துக்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து இவர்கிட்ட வந்து ஒரு நாய் வந்து ரொம்ப பாசமாக வாலாட்டவும் தன்னோட திருவோடில் இருந்த உணவை கொஞ்சம் அந்த நாய்க்கும் கொடுத்துடுறாரு. அந்த நாய் வந்து உணவு கொடுத்த நன்றிக்காக பத்திரகிரியார் கூடவே சேர்ந்துருச்சு. பட்டினத்தார், பத்திரகிரியார், நாய், பத்திரகிரியாருடைய கையில் அந்த திருவோடு. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போகும்போது பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிழக்கு கோபுரத்தில் இருக்கேன், நீ போய் மேற்கு கோபுரத்தில் இரு அப்படின்னு சொல்கிறாரு. பத்திரகிரியாரும் அந்த நாயை கூட்டிகிட்டு திருவோட கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டார். பட்டினத்தார் இங்கே கிழக்கு கோபுரத்தில் இருக்கும்பொழுது ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு குழந்தை வரம் வேணும், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கன்ட்டு பட்டினத்தார் கிட்ட கேட்குறாங்க. அப்போ பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் வந்து துறவி, நான் இதுக்கான ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, மேற்கு கோபுரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். இவரும் வந்து கேட்கும் பொழுது, ஏன் அவர் அப்படி சொன்னார், நம்ம துறவு வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம குருவை பற்றி நாம் இன்னும் புரிஞ்சுக்கலையோ, இல்லை நம்ம குரு நம்மளை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரகிரியாருக்கு ஒரே கஷ்டம். குடுகுடுன்னு நம்ம பட்டினத்தார்கிட்ட போயிட்டு, நீங்கள் எப்படி என்னை அப்படி சொன்னீங்க, நான் உங்களுக்காக தானே எல்லாத்தையும் துறந்துட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லையா சீடனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் என்னை சீடனா ஏற்றுப்பீங்க, எனக்கு தீட்சை கொடுப்பீங்கன்னு தானே நான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரகிரியார் பட்டினத்தார்கிட்ட அழறாரு. நீங்கள் ஏன் என்னை வந்து அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பட்டினத்தார் சொன்னார், எதுவுமே வேணான்னு வர்றது தான் சன்னியாசி வாழ்க்கை, அதாவது துறவி வாழ்க்கை. நீ கையில் ஒரு திருவோடு வச்சுருக்க அப்படின்னாலே என்ன அர்த்தம், உனக்கு வேணும்னு அர்த்தம். அதே மாதிரி பந்த பாசங்களை தூக்கி எரிஞ்சிட்டு வர்றது தான் துறவு வாழ்க்கை. ஆனால் நீ வந்து ஒரு நாயை வந்து கூடவே வச்சுருக்க, அப்போ இதையுமே வந்து உனக்கு ஒரு பந்தம் தான், ஸோ அதனால் நீ வந்து துறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பத்திரகிரியாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, கையில் வச்சுருந்த திருவோட தூக்கி அந்த நாய் மேலே அடிக்கிறாரு. அந்த நாய் இறந்து போகுது. ஒரே நேரத்தில் அவர் கையில் இருந்த அந்த திருவோடும் போயிடுது, அந்த நாயும் இறந்து போயிடுது. மறுபடியும் குருவும் சிஷ்யனும் சேர்ந்து நிறைய இடங்களுக்கு பயணப்படுறாங்க. இதே நேரத்தில் ஒரு இடத்துல இந்த சிச்சுவேஷன் இப்படியே இருக்கட்டும், இவங்க வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது நிறைய கோவில்களுக்கு ஞானத்தை தேடி பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் போயிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சந்தோஷமாக அந்த பெண் குழந்தை வளருது. அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செய்யக்கூடிய வயது ஆயிடுது. அந்த குழந்தைக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ராஜா வந்து அந்த பெண் குழந்தைக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போ அந்த பெண் குழந்தைக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்து, நான் வந்து போன ஜென்மத்தில் ஒரு நாயாக இருந்தேன், எனக்கு சொந்தமானவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பத்திரகிரியார், அவர் இந்த இடத்துல இந்த கோவிலில் இருக்காருன்னு அந்த பெண் குழந்தை சொல்லி, மன்னரும் அந்த பெண் குழந்தையும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி வராங்களாம் பட்டினத்தாரையும் பத்திரகிரியாரையும் பார்க்க. இவ்வளோ நாளாக இங்கே பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் பார்த்திங்கன்னா ஞானத்தை தேடி நிறைய இடத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ராஜா வந்து பட்டினத்தார்கிட்டையும் பத்திரகிரியார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்ல உடனே பத்திரகிரியார் அழறாராம், ஐயோ நான் வந்து துறவு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், இது என்ன ஒரு சலனம் வந்து என் வாழ்க்கையில் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு, அவர் எந்த கோவில் வாசலில் இருந்தாரோ அங்கேருந்து அப்படியே அந்த மன்னரை, பத்திரகிரியாரை, அந்த பெண் மறுஜென்மம் எடுத்திருக்காங்களே அந்த பெண் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் இதுக்கான சொல்யூஷனை சிவன்கிட்டே கொடுத்துட்றாராம், நீங்களே வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவன் லிங்கத்துலேருந்து ஒரு பெரிய ஒளி வந்து பத்திரகிரியாரையும் அந்த பெண்ணையும் அப்படியே அழைச்சிட்டு அந்த ஒளி போயிடுதான். என்னன்னா சிவன் வந்து பத்திரகிரியாரை ஏற்றுக்கிட்டாரு. அந்த கூட இருந்த அந்த நாய், அதாவது அந்த பெண்ணாக அடுத்த ஜென்மத்தில் பிறந்த அந்த குழந்தையும் ஏற்றுக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் முக்தி கிடச்சாச்சு. கூடவே இருந்த பத்திரகிரியாரும் இப்போ இல்லை அப்படின்னோடனே பட்டினத்தாருக்கு ஒரு மாதிரி கஷ்டம். துறவு வாழ்க்கை தான், ஆனாலும் நம்மளோட சீடர் இல்லையேன்னு ஒரு கஷ்டம். 2வது கஷ்டம் என்னென்னா, எனக்கு முக்தி கிடைக்கலையே, என்னுடைய சீடருக்கு கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே சிவலிங்கம் முன்னாடி நின்றுட்டு, எனக்கான சொல்யூஷன் எப்போ கொடுப்பீங்க, பத்திரகிரியாருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கான சொல்யூஷன் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னும் பொழுது ஒரு அசரீரி கேட்குது. என்ன அப்படின்னா, நீ நிறைய இடங்களுக்கு ஞானத்தை தேடி அதாவது சுத்து, எங்கே உனக்கு அதாவது மேல் கரும்பு இனிக்குதோ, எப்பவுமே அடி கரும்பு தான் இனிக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நுனி கரும்பு எங்கே இனிக்குதோ அந்த இடம் தான் உனக்கான இடம், அங்கே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. இவர் அதை வந்து ஒரு பெரிய வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும் கரும்பை தேடி அலைகிறாரு, எந்த இடத்துல நுனி கரும்பு இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் நிறைய பாடல்கள் பாடுறாரு. அதாவது வாழ்க்கை அப்படின்றது பிறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் செஞ்சோம், குழந்தை பிறந்தது, குழந்தைக்காக வாழ்ந்தோம், இறந்தோம், இது கிடையாது. இதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே சிற்றின்பத்தை தேடி ஓடிட்டுருக்கோம், ஆனால் பேரின்பம் ரொம்ப பெருசாக இருக்குது. பெண்கள் மீதான அந்த ஆசை மட்டும் ஒரு மனிதனுக்கு தேவையானது இல்லை.
நமக்கு வந்து அதை தேடி அதை தள்ளி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் அப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல அடித்து உடச்சி பேசுகிறாரு. ஸோ இப்போ அவருடைய பாடல்களில் எல்லாத்தையும் பேசுகிறாரு. அப்படி வரும்பொழுது இங்கே நம்ம சென்னையில் வந்து திருவெற்றியூர் இருக்கு இல்லையா, திருவெற்றியூர் பக்கத்தில் அந்த பீச் பக்கத்துலேயே கரும்பை பார்க்குறாரு. கரும்பு பார்த்த உடனே சரி இந்த கரும்பை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அவருக்கு நுனி கரும்பு இனிச்சிருச்சு. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு பட்டினத்தார் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அங்கே குழந்தைகள் எல்லாமே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த பீச்சில் மணல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இறைவனை வேண்டுறாரு. அந்த மணல் வந்து அப்படியே கையில் வந்து இந்த பூந்தி ஸ்வீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இனிப்பு அதுவாக மாறிடுது. அதை குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன மேஜிக்லாம் பண்ணுறாங்களே இந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாரு. அப்போ குழந்தைங்க கிட்ட அப்படியே விளையாடிட்டே சொல்கிறாரு, நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மேஜிக் செய்கிறேன், நான் இங்கே மறைகிறேன், வேறு இடத்துல இருந்து மறுபடியும் வருவேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை எடுத்து மூட சொல்கிறாரு. குழந்தைங்களும் அந்த கூடை எடுத்து அவரை மூடுறாங்க. அடுத்தது வேறு இடத்துலேருந்து வராரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல குழந்தைங்க கூடையை வச்சு மூடுறாங்க, வேறு இடத்துலேருந்து வராரு. இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நடக்குது. கடைசி முறை கூடையை எடுத்து மூடுறாங்க, தாத்தா வரவே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாயிடும், ஐயோ தாத்தா எங்கே போனாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் வந்தார், நாங்கள் எல்லாருமே விளையாடணும், அவர் எங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாரு, இப்போ அவர் ஆளை காணோம் அப்படின்னோடனே இவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகிடும். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கூடை, அவங்க அந்த பட்டினத்தாரை மூடி வச்சாங்களா ஒரு கூடையை வச்சு, அந்த கூடையை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு லிங்கம் இருந்துதான். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே, வந்தது வந்து ஒரு பெரிய ஞானி, ஞான தபோதகர், அவரை வந்து நம்ம யாருமே சரியாக ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துலையே அவருக்கு ஜீவசமாதி அமைக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த இடத்துல அவருடைய ஆற்றல் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். நிறைய அதிசயங்கள் நமக்கு அங்கே நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். பட்டினத்தார் கோவிலில் போயிட்டு நம்ம பேசுகிறதோ எதுவுமே செய்யக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அதுதான், அங்கே போய் நம்ம அமைதியாக இருக்கணும். அவர் வந்து எப்படி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வந்தாரோ அவர்கிட்ட போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு நம்ம அங்கே கேட்கக்கூடாது. பட்டினத்தார் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை மாற்றுச்சு அப்படின்னு சொன்னேன். பத்திரகிரியாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தை மாற்றுச்சு அப்படின்னு சொன்னேன். பட்டினத்தாருடைய ஒரு எழுத்து, அதாவது ஒரு வார்த்தை வந்து எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டினத்தாருடைய பாடலில் இந்த ஒரு வரி வரும், இன்றைய பிணத்தை பார்த்து நாளைய பிணம் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ரகசியம், எவ்வளவு உண்மையை வந்து பட்டினத்தார் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம எல்லாருக்குமே இறந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் பிறந்த எல்லாருமே இறந்து தான் ஆகணுன்றது நம்ம யூனிவர்ஸோட ரூல். இன்றைக்கி ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பிணம், அவங்க பார்த்து நம்ம அழறோம். நாளைக்கு நாம் இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் பிணம் தான். ஸோ மரணம் அப்படின்றது வந்து பார்த்து பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. இன்னொன்று, அந்த மரணம் நமக்கு வர்றதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஞானத்தை நாம் கற்றுக்கணுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கணும். அதே மாதிரி இன்னும் மக்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், கோவில்களுக்கு உதவி செய்யணும், சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்துக்கு போகணும் அப்படின்றத வந்து அந்த ஒரே வார்த்தையில் பட்டினத்தார் அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவர் எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்கார். ஆனால் இந்த ஒரு வரி வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து கடந்து போக வைக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பட்டினத்தார் கோவில் திருவெற்றியூரில் இருக்குது, போய் பார்க்கலாம். நான் லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், அங்கே போய் சத்தம் போடாதீங்க, குப்பை போடாதீங்க. முடிஞ்சால் அங்கே வந்து அமைதியாக தியானம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.